வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். அது உளுத்தம்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்து ஒரு வடை ஒன்று பண்ண போறோம். அதுக்கு வந்து 1 கப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊறினா போதும். நல்ல 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுட்டு அரைக்கணும். நான் தண்ணியெல்லாம் வடிய விட்டு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, நல்லா 1 மணி நேரம் ஊறி இருக்கு உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாவு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். இது கூடவே வந்து கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி இதையும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம வடை தட்டிடலாம். இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. வடை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி வடையை நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர சமயமாக இருந்தது அப்படின்னா 1 மணி நேரம் ஊறினா போதும். நம்ம உளுந்த வடை ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். இந்த உளுத்தம்பருப்போட துவரம்பருப்பையும் ஒரு 1/4 கப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி கொஞ்சம் புதினா ஆட் பண்ணியும் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம போடுறது தான். புதினா போட மாட்டோம் இல்லையா நம்ம உளுந்த வடைக்கு. இது புதினாவும் சேர்த்து போட்டு பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காஃபியோடையோ டீயோடையோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.